பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் அதிகம் நேசிக்கின்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தமிழ்குமரன். தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு, அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு பேராதரவு தருவார்கள். ஊடக நண்பர்களாக நீங்களும் அவருக்கு ஆதரவு தருவேன். இதை கொடுத்து நியமன கடிதத்தை சரியா? நன்றி. ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, இவருக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இதே போன்ற நியமன கடிதம் இங்கே கொடுத்தேன். அந்த வாசப்படி இங்கே இருக்குது. அது போகிறதுக்குள்ள இவர் ஃபோன் பண்ணி எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு, நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீங்கள் ராஜினாமா பண்ணிவிடு, அதை கொடுத்துரு, அதை ஏற்றுக்க முடியாது அப்படி என்று குரல் மறுபக்கத்திலிருந்து வர இந்த பிள்ளை அதறிப்போய் என்னிடம் ஓடி வந்து சொல்ல, நானும் பதறிப்போய், நீ ஒன்றும் ராஜினாமாலாம் பண்ண வேண்டாம், அதை கேஷியம் போட வேணாம், நியமனத்தை நீ உன் வேலையை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். மாதம் 2 மாதம் ஆகிருக்குமா, 2 மாதம் மேலே ஆகுது. அது விட்டே இது நாட்கள். அந்த நேரம் பார்த்து கட்சியினுடைய பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கலான்ட்டு தமிழ்குமரன் அவருடைய மனைவி சத்யா அண்ணா, அவருக்கு ஒரு பெண்டையும் ஒரு பையன், 4 பேரும் நாளைக்கு பொதுக்குழுனா இன்னைக்கு சாயந்தரமே வந்து பாண்டிச்சேரி ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இப்படி தங்கியிருக்க வேளையில் பொதுக்குழு
கூடுகிற அன்று காலை 7-7:30 மணிக்கு நான் பல் துளைக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஃபோன். தமிழ்குமாரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது. இதை தமிழ்குமாரன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு மனசு கேட்கல. எப்படியோ சொல்லித்தான் விட்டேன். என்னுடைய மனம் நொந்து போனது. நொந்து போன மனத்தோடு அவருக்கு தகவல் தெரிவிக்க அவர் அந்த பொதுக்குழுக்கு வராமல் பாண்டிச்சேரியிலே தங்கிட்டு ஊருக்கு போயிட்டார். தமிழ்குமாரன் பொதுக்குழுவுக்கு வந்து மேடையில் எல்லாம் ஏற போறாருல்ல, கீழே இருக்கிற வரிசையில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு தமிழ்குமாரன் ஃபோன் பண்ணி அதை அந்த நியமனத்தை கொண்டு போய் கேஷு போட்டிருப்பா. நீ போய் பார்த்தியா? இல்லை பார்க்கல. கேஷு போட்டிருப்பா நியமனத்தை. கேஷு போட்டா. அதன் பிறகு அந்த பொறுப்பு, அந்த பதவி என்னுடைய 3வது பேரன் முகந்தனுக்கு வேற ஒரு பொதுக்குழுவில் அறிவித்தேன். அப்பொழுதுதான் மைக்கு என் மேல் பாய்ந்தது. அதையெல்லாம் ஊடகமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அந்த பொறுப்பை உங்கள் முன்னாலே, ஊடகத்தின் முன்னாலே அவருக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறேன். அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம். ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை நான் விரும்பி கொடுக்குறேன்னு சொன்னால் இவரே ஏன் ஏற்றுக்கல, நமக்கு முன்னே ஏற்றுக்கல, தன் சொந்த அக்கா பையனையும் ஏற்றுக்கல. அந்த பொறுப்பு அப்படியே காலியாக இருந்தது. இப்பொழுது அந்த பொறுப்பு நிரப்பப்பட்டது. உங்கள் முன்னாலே அதை பார்த்தீங்க. தமிழ்குமாரன் நியமனம் அவர் சிறப்பாக செயல்படுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, உங்களுடைய வாழ்த்துக்களை ஒரு சேர நாம் அவருக்கு தெரிவிப்போம். இந்த முகநூல், ட்விட்டர் என்னமோ இப்போ நிறைய வந்திருக்கு. அக்கப்போற ஒருத்தரை பற்றி எழுதுறது, கேவலமாக எழுதுறது, கேவலத்திலையும் மிக கேவலமாக எழுதுறது. இப்போ ராமசாமின்றவன் உயிரோடு இருக்கிறான். அவன் செத்து போட்டான். மாலை 5 மணிக்கு இட்டு ஃபேஸ்புக்கில் போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு கதை சொல்கிறேன். என்ன கதையே சொல்லிக்கிறீங்க? என்ன கதைன்னா, என்ன மாட்டோம் பாரு,
கும்பகோணம் தான் தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டம். கும்பகோணம் தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டமா? கும்பகோணம் தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம். அங்கே இருக்கிற ஒரு பையன் ஒரு முகநூலில் என்ன துண்டு போட்டு இருக்கணும்